ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நாக்கரனர்களை போற்றி. ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம், சுக்கிரனின் ஆட்சி வீடு. சுக்கிரன் நல்ல நிலமில் தான் இருக்கிறாரு. ரிஷபராசிக்கு ஒரு முக்கியமான யோகம் கூடியிருக்குது, வஜ்ர யோகம். யோகங்கள் நிறையா இருக்குது, சரியா? பஞ்சமகா புருஷ யோகங்கள் 5 யோகங்கள் முக்கியமான யோகங்கள் இருந்தாலுமே அதுபோக மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையில் யோகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 110 யோகம் இருக்குது. அதில் முக்கியமான யோகம் வஜ்ர யோகம். இது ராசிக்கு தான், சந்திரன் என்ற ராசிக்கு தான் இந்த யோகங்கள் முழுதுமாக பலிதமாகும். சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 கூடியவன். இன்றைக்கி 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விசேஷம்தான். சரி, ஓகே நேர்களே. இப்போ இந்த வஜ்ர யோகம் அப்படின்னா, வஜ்ரம்ங்கிறது ஒரு ஆயுதம், வஜ்ராயுதம் அப்படிம்பாங்க. இந்திரன் கையில் இருக்கிற ஆயுதத்துக்கு பேர் வஜ்ராயுதம். தேவலோக தலைவன். வஜ்ராயுதத்துக்கு எதிராயுதம் கிடையாது. ஏன்னா வஜ்ராயுதம் ரொம்ப முக்கியமானது. அதை எதிர்க்க முடியாது. அதை எதிர்க்கணும்னா சிவனுடைய சூலாயத்தினால தான் எதிர்க்க முடியும், இல்லைன்னா பெருமாளுடைய சக்கராயத்தால் எடுக்க முடியும். மற்றபடி வஜ்ராயத்தை எடுக்கிறது ரொம்ப ஒரு சிரமத்துக்கு உட்பட்ட அமைப்பு தான். அப்பேற்பட்ட யோகம் அமைப்பது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் வஜ்ர யோகம் ரிஷபராசிக்கு அமையுது. ரிஷபராசி கேந்திரத்தில் அமையுது. பொதுவாகவே யோகங்கள் கேந்திரத்தில் அமையும். இதில் பாவ கிரகங்கள் சேர்ந்தாலும் பரவாயில்லை, கலவை பலன்களை தரும். கேந்திரத்தில் கிரகங்கள், விஷ்ணு சக்கரத்தில் கிரகங்கள் அமைகிறது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சுக்கிரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1 6 குடைவனும் 2 12 குடைவனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க. பெருமங்கல யோகத்தில் இருந்தாலுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு பிடித்த மகரத்திலும் சனி பகவான் கடகத்தில் நீசமானாலுமே இப்போ நீச வக்கரம் அடைஞ்சிட்டாரு, உச்ச பலனுக்கு போயிட்டார். ஸோ மறைமுகமான பலனை பெறுறதுனால இந்த கேந்திர அமைப்பு நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதனும் கேந்திரமாக இருக்கிறாரு. ராசிக்கு கேந்திரத்திலும் கிரகங்கள் இருக்கின்றன. அடுத்து வருகின்ற ஒரு 3 நாட்கள், 18/12/2024, 19/12/2024, 20/12/2024 ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுவார். சரியா? ராசிக்கு 4ஆம் இடம் சிம்மத்தில் 3 நாட்கள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த கேந்திராதிபதி யோகம் முழுமையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 18, 19, 20 நல்ல யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த வஜ்ர யோகத்தில் ஒரு பீக்கு, அந்த வஜ்ர யோகத்தினுடைய முழுமையை அனுபவிக்கிற நாளாக 3 நாட்கள் பார்க்கப்படுகின்றன. சனி சந்திரன் சந்திப்பு. சரியா? சனி பகவான் கும்பத்திலிருந்து சிம்மத்தில் இருக்கிற சந்திரனை பார்ப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய யோகங்கள் இருக்குதுங்க. இப்படி நிறைய யோகங்கள் அப்பப்போ வரும், அப்பப்போ கோச்சாரத்தில் பார்த்தா வரும். ஆனால் அதை ஜோதிடர் கண்டுபிடித்து பலன்களை சொல்லணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் தனித்தனியாக இருக்குது. இது ஒரு கிரக மலைய யோகம் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ உங்கள் ராசியில் குரு இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுவார். அடுத்து 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு. இது கிரகமலை யோகம். இந்த யோகம் நல்ல யோகங்க. பார்த்தீங்களா? ஒன்று சொல்லும்போது இன்னொரு யோகம் வருது. ஸோ நான் கிரகமலை யோகத்துக்கு அடுத்தவன வீடியோ போடுறேன். இப்போ வஜ்ர யோகத்துக்கு நான் சில பலன்களை சொல்கிறேன். அதுபோக இந்த கிரகமலை யோகமும் உங்களுக்கு வேலை செய்யும். சரியா? கிரகங்கள் தனித்தனியாக இருக்கிறது, தன்னுடைய இயல்பில் இருக்கும். எல்லா கிரகங்களுமே தன்னுடைய இயல்பில் இருக்கும். இப்போ ராணிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நல்லா இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க, காரிய அனுகூலமாக இருப்பீங்க, எந்த ஒரு காலத்தையும் முனைஞ்சி செய்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும். அதுபோக நீர் சம்மந்தப்பட்ட துறை இதில் இருக்கிறவங்க, நேவியில் வேலை பார்க்குறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல சந்திரன், தாயோட அன்பு கிடைக்கும், தாயாரோட அன்பு கிடைக்கும். தாய் வழி உறவுகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. நல்ல இணக்கமாக இருப்பீங்க, பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க, தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் பண்ணுவீங்க. சனி சந்திரன் இணைவு நல்ல சிறப்பாக பார்க்கப்படும். சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு கன்னிக்கு வர வரைக்கும், ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் ஒளிச்சந்திரனாக இருப்பார். ஸோ இந்த பார்வை நல்லா தான் இருக்குது. ராசிக்கு தர்மகர்மாதிபதி 9, 10 கூடையவன சந்திரன் பார்க்கறதுனால நல்லா இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், தாப்பு நிலையில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த வஜ்ர யோகத்தினால உங்களுக்கு வர்ற அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்க்குறவங்க, மர வேலை பார்க்குறவங்க, கட்டட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கட்டட சம்மந்தப்பட்ட அழகு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, எலிவேஷன் ஒர்க், இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். பரவாயில்லை. சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு தாமத புத்திர பாக்கியம் இருக்கும். அது கேது பயிற்சி ஏட்டார்னா அந்த புத்திர பாக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரிஷபராசியில் நிறைய பேருக்கு புத்திர பாக்கிய பிரச்சனை இருக்கிற காரணமே 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சரியா? அது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது. அடுத்த கேது பயிற்சிக்கு முன்னாடி நல்லாயிருக்கும். சரியா? அடுத்த கேது பயிற்சிக்கு முன்னாடி அந்த புத்திர பாய்க்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல புதன், அருமையான அமைப்பு. புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, ராசியை பார்க்குறாரு. ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, பிரில்லியண்டாக இருப்பீங்க. வியாபாரம் கொடி கட்டி பறக்கும். கணவன் மனைவி ரொம்ப இணக்கமாக இருக்கும். உங்கள் மனைவி ஒரு மந்திரியாக இருப்பா. சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் ஒரு பொக்கிஷமான அமைப்பாக இருக்க போகிறதுங்க. இந்த வஜ்ர யோகம், இந்த கிரகமலை யோகம் எல்லாம் சேர்ந்து ராஜயோகங்கள், இந்த 2 யோகம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது. மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசிக்கு 2, 5 கூடையவன். நல்லா இருக்கும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும்,
நல்லபடியாக இருப்பீங்க, நல்லா பேசி நல்லபடியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பன்னெண்டு ஜாலியாக இருப்பீங்க, கேலியும் கிண்டலுமாக இருப்பீங்க. அது மாதிரி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதம் போய்ட்டு வரது மிகச்சிறப்பு. ஏன்னா பெருமாள் சொல்லியிருக்கிறார், மாதத்தில் மாறிலாம் இருப்பேன் இருக்கிறார். ஸோ பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போங்க. ஏன்னா புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார், 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார், ஜனவரி 3 வரைக்கும் இருக்கிறார். அதனால் வருகின்ற புதன் நாளை தான் புதன்கிழமை. இந்த வீடியோ நைட்டு கிடைக்கும். தயவுசெய்து நாளைக்கு புதன்கிழமை போயிருங்க. இரவு 8 to 9 புதன் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஏன்னா புதன் உரையில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. அருமையான பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல வியாபாரத்தை கொடுப்பாரு. கணவன் மணி ஒரு நல்ல புரிதலை கொடுப்பாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுப்பாரு. கலை சம்மந்தப்பட்டவங்க, திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அடுத்து வருகின்ற நாட்கள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். புதன் வித்தியாக்காரன் அல்லவா, நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார் 7ஆம் இடத்துல இருக்க புதன். அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். சூரியன் 4 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறனால தாயை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பீங்க, தாய்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருப்பீங்க. இருந்த போதிலும் 8ஆம் இடத்துல இருக்க சூரியன் வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆளுமையை கொடுப்பாரு. அதனால் என்ன, இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிறது, கேம்புக்கு போகிறது, இல்லைன்னா வெளியூர் பிரயாணம் போகிறது, வெளியூர் சுற்றுப்பயணம் போகிறது, கட்சி சார்பாக போகிறது, வேலை பார்க்குற வேலை சம்மந்தமாக போகிறது, இப்படி சில அமைப்பாக கொடுப்பாரு அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் அருமையான அமைப்புங்க, சூப்பர். 9ஆம் இடத்துல சுக்கிரன் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார், டிசம்பர் 25 வரைக்கும் மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 1 6 கூட 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பவனை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? அவர் சந்திரன் பார்வையில் வரப்போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல ராகு, உபயசான ஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த வேலை பார்த்தாலும் லாபம் இருக்கும். சரியா? நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் ஒரு சின்ன லாபத்தை அடைவீங்க, நஷ்டத்தை அடைய மாட்டீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. ராசியில் குரு வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. ஸோ எப்படி தான் கால்குலேஷன் போட்டாலுமே ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குது. அதில் இந்த வஜ்ர யோகம் முத்தாய்ப்பாக இருக்குது நேர்களே, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற நாட்கள் வசந்த நாட்களாக இருக்குது. சரி சார், நீ நல்லா தான் சார் சொல்கிறேன், நாங்களுக்கு அப்படி இல்லையே சார் அப்படின்னா இந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்ல, செவ்வாய் சுக்கிரன் கெட்டு போயிருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கிறது. அதுபோக ராகுவும் சனி கூட சேர்ந்து கெட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருக்காது. சில கிரக சேர்க்கைகள் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா பலன்கள் முழுமையாக கிடைக்காது. இப்போ தனித்தனியாக இருக்கிறதுனால தான் கோச்சாரத்தில் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறேன். கிரகங்கள் சேர்ந்துக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுக்காது. ஓகே நேர்களே, சரி. இப்போ அடுத்த பலன்கள், இந்த வஜ்ர யோகத்தினால என்ன சார் பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். என்னென்ன செக் பண்ணுறேன், அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்ப்போம். அதுபோக லிங்கில் கொடுத்த வீடியோவும் பாருங்கள், அதில் நிறையா இருக்கும். அதை பார்த்தாலே ரிஷபராசிக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்குங்க, நண்பர்களால் நல்ல ஒரு இது இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல பாராட்டும் புகழும் கிடைக்கும். அதுமாதிரி போன மாதத்தில் விடுபட்ட வேலைகள்லாம் இந்த மாதத்தில் மழை முடியும். இந்த மார்கழி மாதத்தில் நல்ல ஆதாயம் இருக்கும். ஆற்றுல இறங்கினாலும் ஆதாயத்தோடு தான் இறங்குவீங்க. சரியா? அதே மாதிரி என்றைக்கும் வாங்கி போட்ட இடங்கள்லாம் நல்ல விலைக்கு போகும். அதனால் இடம் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. புரோக்கர் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். வீடு கட்டுற யோகம் கிடைக்கும், வீட்டுக்கு தேவையான கடன் கிடைக்கும். பேங்கில் போனீங்கன்னா பணம் கிடைக்கும், உடனே கிடைக்கும், தாமதமின்றி. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். பெற்றோர்களோட உடல்நலம் நல்லாயிருக்கும். ரிஷபராசியில் தாயாருக்கு முடியாமல் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ சரியாக போயிடும். எதிரிலால தொல்லைகள் இருக்காது, எதிரிலாம் ஒரு அடங்கி போயிடுவாங்க, நினச்சதை சாதிப்பீங்க. எப்போ நமக்கு எதிர்ப்பு இல்லையோ அப்போ நம்ம நினச்சதை சாதிப்போம். ஒரு மனிதனுக்கு நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னா, நினைத்த காரியம் முடியணும்னா எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும். சரியா? எதிர்ப்பு இல்லாமல் இருந்தாலே அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதுபோக உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு வசூலாயிரும். நீங்கள் யாரும் கடன் கொடுத்ததுன்னா அந்த கடன் கொடுத்தேன் ஒன்று அசலை கொடுப்பான், இல்லைன்னா வட்டியை கொடுப்பான். அதுபோக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பணம் நல்லபடியாக வசூலாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். அதுபோக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, கல்ஃப் கண்ட்ரியில் இல்லைன்னா யூஎஸ்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் நேட்டிவ்க்கு வரலாம். அநேகமாக பொங்கலுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் இப்போயே போட்டுருங்க, லீவெல்லாம் போட்டுருங்க, மெயில் போட்டுருங்க. கம்பெனிக்கு லீவு வேணும் சார், நான் பொங்கலுக்கு என் தாய்நாட்டுக்கு போகிறேன், இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு மெயிலை போட்டு வீட்டுக்கு வாங்க. அப்படி போட்டிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் நல்ல ஒரு தகவலும் கிடைக்கும். அதுபோக ரிஷபராசியில் சேர்ந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு எதிர்பார்த்து பார்ப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், முயற்சி மேல் முயற்சி, வெற்றி கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரம் பண்ணுறது சிறப்பு. புதன் ராசியை பார்க்குறதுனால வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்லாம் போடுவீங்க. அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். எதுவும் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்டேஷன் போடுறது, இடப்பதிவு, பத்திரப்பதிவு, வீட்டுப்பதிவு, எதனாச்சும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டம் பண்ணுங்கள். இன்னும் நல்லாயிருக்கும். ஜனவரி 3 வரைக்கும் அந்த நேரம் இருக்குது. அதுக்கடுத்து புதன் 8ஆம் இடத்துக்கு போனால் நல்ல பலன்களை கொடுப்பார். மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பார். குரு வீட்டுக்கு தானே போகிறாரு, குரு வேறு உங்கள் ராசியில் இருக்கிறாரு, நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதுபோக வந்து தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா? தொழில் வியாபாரம் எல்லாம் ஒன்று தான். அதில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. தொழிலில் சில புதிய திட்டங்கள் போடலாம். எதிர்கால நலன் தேடி சில இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நல்ல பலங்களாக பார்க்கப்படுகிறது. புது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்க, மக்கள் நலப்பணியில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதுபோக வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, கலைஞர்கள், சின்ன கலைஞர்கள், வெள்ளித்திரை கலைஞர்கள், ஆடல் பாடல் இயல் இசை ஓவியம் இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும். சரியா? பணப்பழக்கம் இருக்கா இல்லையோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக பயன்படுத்திட்டிங்கன்னா ஃபியூச்சர் நல்லபடியாக போகும். மாணவர்கள் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு படிப்பு நல்லபடியாக இருக்கும். சரியா? ஏன்னா புதன் ராசியை பார்க்கறதுனால படிப்பு நல்லபடியாக இருக்குது. நல்லா படிங்க. சரியா? பெண்களுக்கு வந்து திருமண அமைப்பு சீக்கிரம் கை கொடுக்கும். இந்த மார்கழி மாதம் யாரும் வரம் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்கோங்க. சரியா? பேச்சுவார்த்தைலாம் பண்ணலாம், ஃபோட்டோ பார்க்கலாம், பேசிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம். ஆனால் நேரில் போய் தான் பார்க்கக்கூடாது. மார்கழி மாதம் வந்து வரன் சம்மந்தமாக நேரில் போகாதீங்க. சரியா? அடுத்த மாதம் தை மாதம் போங்க. மற்ற காரியமெல்லாம் பாருங்கள். சரியா? மற்ற காரியமெல்லாம் பாருங்கள். புரோக்கர்கிட்ட பேசுங்க, ஜாதகமெல்லாம் செக் பண்ணுங்கள், பொருத்தமெல்லாம் பாருங்கள். ஆனால் நேரில் போய் பார்க்க வேண்டாம், நிச்சயம் பண்ண வேண்டாம். சரியா? அது எல்லாத்துக்கும் தெரியும். மார்கழி மாதம் யாரும் போக மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் உங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ரிஷபராசியில் போதி ஜோதிடம் கேட்குறீங்கன்னா எதனாச்சும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, ஆனா பூனா எல்லாம் சொல்கிறது தான். ஆனால் தகவல் என்னையா இந்த வீடியோ கேட்டால் ஏதாவது ஒன்று சொன்னானா சொல்லியிருக்கான் சார், இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்கிறேன், ரைட்டு, ஓகே, சரி சார். ரிஷபராசிக்கு 2025 எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. 2025 நம்பர் 1 ராசி வந்து ரிஷபராசி தான். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் புத்தாண்டு பலன் போடுறேன் நான். எப்படி விருச்சிக ராசிக்கு வார ஒரு பலன்கள் போட்டுட்ருக்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். அதுபோக உங்களுக்கு வந்து இப்போயும் வந்து சொல்கிறேன், 2025 மிக சிறப்பாக தான் இருக்குது. சரி சார், இந்த மார்கழி மாதம் வந்துருச்சு, எந்தெந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லணும். ஆமாம், கவனம்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாமே கரெக்டாக இருக்காதுல்ல. சரியா? ஏற்றம்னா இறக்கம்னு இருக்கும், இஷ்டம்னா கஷ்டம்னு ஒன்று இருக்கும், இன்பம்னா துன்பம்னு ஒன்று இருக்கும். அப்படி என்ன சார் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விரயம் இருக்கும். சரியா? விரயம் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உஷ்ட சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, இந்த நான்வெஜ் ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துருங்க. பொதுவாக மார்கழி மாதம் நிறைய பேர் தவிர்த்து விடுவார்கள். அப்படி தவிர்த்தீங்கன்னா நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் கூடுதல் பொறுப்பு இருக்கும். நல்லா வேலை பார்ப்பீங்க, கூடுதலாக பொறுப்பில் சுமக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க லீவை போட்டு போயிடுவாங்க, அவங்க வேலையை நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். பணி சுமை இருக்கும், இனப்புரியாத கவலை இருக்கும். 6 மணிக்கு முடிய வேண்டிய வேலை 10 மணிக்கு தான் முடியும். சரியா? வீட்டுக்கு வரும்போது சோர்ந்து வந்துடுவீங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே வந்து சாப்பிட்டு படுக்க வேண்டியதான். சில பேர் சாப்பிடாம கூட படுத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, திட்டமிட்டு செய்யுங்க. சில தொழிலில் வந்து உங்கள் பார்ட்னர், பங்குதாரர் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால் பார்ட்னர்ஷிப் வேலை போட்டு செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவங்கள நம்பி எதையும் புதுசாக விட்டுறாதீங்க. ஷேரில் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக பார்த்துக்கணும். சரியா? அக்கௌண்ட்ஸை கரெக்டாக செக் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. புதியவர்கள் உங்கள் வேலையில் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க புதுசாக யார் வந்தாங்களோ அவங்களுக்கு பெருசாக பொறுப்பாக கொடுக்க வேண்டாம். எப்போயுமே பொதுவாக ஃப்ரெஷ் கேண்டிடேட்கிட்ட பெருசாக ரெஸ்பான்சிபிலிட்டியான காரியங்கள் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி அவங்கள ரொம்ப நம்பக்கூடாது. அதுக்கடுத்து கேஷ் ஃப்ளோ, புதியவர்கள்கிட்ட வந்து பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனையை குறைச்சிடணும். சரியா? அதில் வந்து சிக்கல் வந்துடும், கவனமாக இருக்கணும். இதுதான் ரிஷபராசிக்கு வந்து எச்சரிக்கைன்னு சொல்கிறேன். மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ருட்டீனாக நடக்கிறதெல்லாம் நடக்கும். சரியா? குடும்பத்தில் நடக்கிறது, படிப்பு, மற்ற தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சில பாயிண்ட்ஸில் மட்டும் கவனமாக இருக்கணும். சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ரைட்டு, வழிபாடு சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. புதன்கிழமை பெருமாளை போய் கும்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். மற்றபடி கிரகங்கள் இப்போதைக்கு இன்னும் ரொம்ப மோசமாலாம் இல்லை. சரியா? எல்லாம் ஒரு வகைக்கு நல்லதாக இருக்குது. 25ஆம் தேதிக்கு மேலே வந்து சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன் ஆயிடுவார். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருவார். 6ஆம் இடத்துல வரும்போது ஒரு பலன்களை கொடுக்க மாட்டார். 7ஆம் இடத்துல வரும்போதும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல சேரும்போது அமாவாசை வந்துடும், மார்கழி அமாவாசை வந்துடும். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? மார்கழி அமாவாசை அன்றைக்கி ராசிக்கு 4 கூடையும் கூட 6 கூடையும் கூட சேர்றதுனால தாய் வழியில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள், வண்டி வாகனத்தில் சில ரிப்பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேலுக்கு முடியாமல் போகலாம். தாப்பன் தாய் கூட சண்டை வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடி வரலாம். சரியா? அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடி வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மார்கழி அமாவாசை வர்ற அன்னைக்கு. அதையும் சொல்லிடுறேன். மார்கழி அமாவாசை அன்னைக்கு சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை போட்டிருப்பாங்களே, அமாவாசை இந்த மாதம் வரும். மார்கழி அமாவாசை டிசம்பர் 30ஆம் தேதி வருது. சரியா? டிசம்பர் 30னா ஒரு 2 நாள் கவனமாக இருங்க. டிசம்பர் 29, 30, 31 இந்த 3 நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரன் சூரியனை விட்டு விலகி போகணும். விலகி அங்கிட்டு மகரத்துக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல. அங்கிட்டு மகரத்துக்கு போயிட்டாருன்னா 9ஆம் இடத்துல தான் சந்திரன் இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாயை பார்ப்பார். அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரமங்கல யோகம் தான்.
ஸோ இப்படி பலன்கள் பாருங்கள், இப்படி மாறுதுன்னு பாருங்கள். ரிஷபராசிக்கு வஜ்ர யோகம் சொன்னேன், அடுத்து கிரகமாலியா யோகம், அடுத்து சந்திரனை பற்றி சில யோகங்கள். ஏன்னா சந்திரன் 3 கூடியவன், பாதகாதிபதி, ராசிக்கு பாதகத்தை சேருவேன். ரிஷபராசியில் சந்திரன் உச்சமானாலுமே ரிஷபராசிக்கு சந்திரன் ஆகாத கிரகம் தான். சரியா? ஏன்னா சுக்கிரனுக்கு அவர் பிடிக்காது. அதனால் ரிஷபராசியை கவுத்தி விடுறதுல சந்திரன் நம்பர் 1 இருப்பார். அதனால் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும். சரியா? அவர் கொஞ்சம் அப்படி வரணும். அவர் ராசிக்கு சூரியனிலிருந்து 4ஆம் இடத்துக்கு வரணும். மீனத்துக்கு வந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ மீனத்துக்கு வரதுக்குள்ளேயே அவர் சனி கூடயும் ராகு கூடயும் சேருவார். சரி, அந்நேரம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். சனி பகவானை கூட சேரும்போது சுக்கிரன் இருப்பார், பிரச்சனை இல்லை. ஏன்னா ராசிநாதன் இருப்பார், ஓரளவு காம்ப்ளிகேஷன் சரியாக போயிடும். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், 10ல் சந்திரன் இருக்கலாம். சரியா? 10ல் சந்திரன் இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சனி சுக்கிரன் சந்திரன் இந்த காம்பினேஷன் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? நிபந்தனைக்கு உட்பட்டு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழிலில் ஓரளவு நல்லபடியாக போகும், தொழிலில் லாபமாகவும் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணிடுவார். தனிப்பட்ட முறையில் சனியும் சந்திரன் சேர்ந்தாங்கன்னா பிரச்சனை ஆகும். சரியா? சந்திரனை சனி பவனுக்கு எடுத்துருவார். இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரும், ஆள் சோர்ந்து போயிடுவீங்க, அந்நேரம் ரொம்ப டயர்னஸாக இருக்கும். சரியா? குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம் கெட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதன் எப்படி சார் சுகப்படுவான்? வீட்லேயும் சுகப்படணும், வேலை பார்க்குற இடத்துல சுகப்படணும். சரியா? அது மாதிரி வெளியே எங்கேனாச்சும் போனாலும் அங்கேயும் சுகப்படணும். நம்ம சுகமாக இருந்தோம்னா அந்த காரியம் நம்மளை சுற்றி நல்லா இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் நல்லா சுகமாக இருக்கேன்னா வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதான் லாஜிக்கு. வேலை பார்க்குற இடத்துல நான் சந்தோஷமாக இருக்கேன் சார், ஹவ் ஆர் யூ, ஃபைன் அப்படின்னு சொன்னோம்னா வேலை பார்க்குறது நல்லாயிருக்கும். மேலே அதிகாரியோட டார்ச்சர் இல்லை, கீழே வேலை பார்க்குறேன், ஒழுங்காக வேலை பார்க்குறேன், நானே வேலையை பார்த்துட்டு போகிறேன்யா, நிம்மதியாக இருக்கியா, எந்த பிரச்சனையும் இல்லையா, நான் சுகப்படுகிறேன். ஸோ சுகமாக இருக்கணும்னா அது நம்ம சுற்றி நடக்கிறவங்க நல்லபடியாக நடந்துருச்சுன்னா நம்ம சுகப்படுவோம். ஸோ அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். சரியா? அந்த அமைப்பெல்லாம் இந்த 10ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது இருக்கும். 11ஆம் இடத்துல போகும்போது ராகுவோட சேருவார். ஆனால் ஒளிச்சந்திரனாக இருப்பார், ராகுவை சுபத்தப்படுத்துவார். பரவாயில்ல, லாபம் இருக்கும். இருந்த போதிலும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். சரியா? குரு வீட்டில் இருக்கிறதுனால குரு ராசிக்கு 8-11 கூடையவன். மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதுக்கெலாம் இன்னும் நாள் இருக்குது. எல்லாமே இந்த மார்கழி மாதம் தான் நடக்கும். சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு நான் அப்பப்போ சில தகவல்களை சொல்லுவேன். இது ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் சொல்கிறேன். என்ன தான் பலன்களை சொன்னாலுமே சில பாதகங்களை சொல்லணும். சரியா? அதுக்கெல்லாம் நாட்கள் இருக்குது. மீனத்தில் சந்திரன் வரும்போது, மீனத்தில் எப்போ சார் வருவாது? இந்த புரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தில் வரும்போது, உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் வரும்போது சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. சரியா? ராசி 11ஆம் இடத்துல ராகுவோட சேரும்போது சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. இருந்த போதிலும் ஒளிச்சந்திரன் இருப்பார், பிரச்சனை இல்லை. ஓகே நேரில், இப்படித்தான் பலன்கள், கலவை பலன்களாக இருக்கும். இருந்த போதிலும் மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு மெஜாரிட்டி தான் இருக்குது. 100க்கு 80 மார்க் போடலாம், கண்ணை மூடிட்டு போடலாம். ஆனால் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள் எல்லாம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக உங்களுக்கு சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரிஷப துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மார்கழி மாதம் நல்லாயிருக்கும். அதுபோக கூடுதலாக உங்களுக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, குரு திசை நடக்கிறவங்களுக்கு, சனி திசை நடக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். சரியா? இந்த 3 திசை நடக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த புத்தி நல்லாயிருக்கும். சரியா? அந்த புத்தி வரும்போது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு நான் ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்கிறேன், போடுறேன். நான் ரிஷபராசிக்கு ராகு திசை போடுறேன். ஏன்னா ராகு பயிற்சி அடுத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு 10ஆம் இடத்துக்கு போகலாம். 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம். ராகு திசையை மையப்படுத்தி போடுறேன். ராகு திசை உங்களுக்கு நடக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நடக்கும். சரியா? ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 38-40 வயசு வரைக்கும் நடக்கும். ஸோ ராகு திசையை போடுறேன். அடுத்து குரு திசை, சனி திசை, இந்த 3 திசையும் போடுறேன். செவ்வாய் திசையும் ஆரம்ப காலத்தில் நடக்கும். ஸோ இந்த 4 திசைக்குமே பலன்களை போடுறேன். ராகு, செவ்வாய், ராகு, குரு, சனி பகவான், இந்த 4 பேருக்குமே தசா புத்தியை லக்கண ரீதியாக போடுறேன். சரியா நேர்களே? கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சிம்ம ராசிக்கு ஒரு அருமையான வீடியோ போட்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் யாரும் சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். சரியா? சிம்ம ராசிக்கு பிறவி பலன்கள்னு ஒரு டைட்டிலில் போட்டிருக்கிறேன். விதி மதி கதி அதை வச்சு போட்டிருக்கிறேன். அதை பார்க்க சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் யாரும் சிம்ம ராசியில் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ரிஷபராசிக்கும் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு 12 லக்கண ரீதியாக அமைப்பு எப்படி இருக்கும், சாதக பாதகங்கள், கிரக அமைப்புகள், வழிபாட்டு ஸ்தலங்கள், பரிகாரங்கள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ தொகுப்பு போடுறேன். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நேர்களே. இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறது தான் வீடியோ கிடையாது. ஒரு ஜோதிடர் ஒரு நோக்கம் கிடையாது. சும்மா இந்த எல்லாரும் சொல்கிறாங்களா, டெய்லி பலன்கள் சொல்லுவாங்க. ரிஷபராசிக்கு இன்றைக்கி அப்படி ஆன போன அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் லக்கண ரீதியாக எப்படி இருப்பீர்கள், லக்கண ரீதியாக இந்த கிரகங்கள் எப்படி இருக்கணும், லக்கண ரீதியாக தசாபுத்தி எப்படி நடக்கும், அதுக்குள்ள வழிபாடு முறைகள், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்கிறது. சரியா? ரிஷபராசியில் பிறந்த மற்ற லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, ரிஷபராசியில் மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம்,
கடக லக்கணம், சிம்மம், இப்படி 12 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே அந்த லக்கணாதிபதிக்கும் உங்கள் ராசியாதிபதிக்கும் உறவு எப்படி இருக்குது? ராசியாதிபதி யார்? சுக்கிரன். லக்கணாதிபதி யார்? நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுபோல் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? ரோகிணியில் பிறந்திருக்கீங்களா? சந்திரன். ஸோ சந்திரனுக்கும் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கும் உங்கள் லக்கணாதிபதி ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா புதன். இவங்க 3 பேத்துக்கும் உறவு நிலை எப்படி இருக்குது? இவங்க 3 பேரும் ஜாதக இடத்துல எப்படி இருக்கிறாங்க? தங்களுக்குள்ளே மறையாமல் நல்ல நிலையில் இருக்கிறாங்களா? இந்த அமைப்பை பார்த்துட்டாலே உங்கள் ஜாதகத்தை சொல்லிடலாம். இந்த அமைப்பை நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை பார்க்காமலே சொல்ல முடியும். இதை நான் சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம ஜாதகம் நல்ல ஜாதகம். அதாவதுங்க, ஒரு ஜாதகத்துக்கு நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி, ராசியாதிபதி 3 பேத்துமே நல்ல நிலைமையில் இருந்து தங்களுக்குள்ளே மறையாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகம் வாழ பிறந்த ஜாதகம். அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாக வாழ்ந்துருவாங்க. சரியா? இதெல்லாம் சில அமைப்பு இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே சொல்கிறேன். உண்மையை ஒன்றா பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் போதி ஜோடத்தில் போடுற வீடியோவை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் முழுக்க கிடைக்கும். பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே மெசேஜ் கிடச்சிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தை பற்றி, நீங்கள் பிறந்த பிறவியை பற்றி உங்களுக்கு ஏதோ தகவல் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு தகவல் சொல்லுவேன், இல்லைன்னா உத்தியோகத்தை பற்றி சொல்லுவேன், தொழிலை பற்றி சொல்லுவேன், வியாபாரத்தை பற்றி சொல்லுவேன், உங்கள் தேக ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுவேன், இல்லைனா உங்களோட ஆயுளை பற்றி சொல்லுவேன். சரியா நேர்களே? ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு சப்ஜெக்டோட தான் நான் பேசுவேன். வழியா சும்மா உங்களை திருப்திப்படுத்தணும், வாய்ஜாலமாக பேசணும் அப்படிலாம் போதி ஜோடத்தில் என்றைக்குமே நான் இப்போ வீடியோ போடுறது கிடையாது. ரிஷப ராசிக்குன்னு இல்லை, எந்த ராசிக்கும் போடுறது கிடையாது. என்னுடைய மற்ற வீடியோ மற்ற ராசிக்கு போடுறதை கேட்டு பார்த்தாலும் அடுத்தான் பேசுவேன். நான் தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், நல்ல கண்டென்ட்டில் எடுத்து போட்டிருக்கிறேன். சரியா? அதை பாருங்கள். தனுசு ராசியில் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அதை பார்க்க சொல்லுங்கள், நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ராசிக்குமே போடுறேன் நான். ஸோ மற்ற ராசிக்காரங்களையும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள், குடும்பத்தில் இருந்தாலும் பார்க்க சொல்லுங்கள். ஓகே, இது எனக்கு விளம்பரத்துக்காக சொல்லலை, நல்ல விஷயம் போய் சேரணும். சரியா? எல்லாத்துக்கும் நல்லது தெரியணும், ஒரு ஜோதிடத்தில் ஒரு அறிவு வரணும், தன்னோட ஜாதகத்தை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு வரணும், சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த மார்கழி மாதம் மனம் மகிழும் மாதமாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து வளங்கள் நலன்களை கொடுப்பார். தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆலயம் பெற்று நீரோடி வாழ்க, நேர்ந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.